வெல்கம் பேக் டு எனது மனிதர்கள். நம்ம சேனலில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பிகினிங்லேருந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்கு வந்துருங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பகுதி 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ பகுதி 3ல் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 12 to 35 வரைக்கும் வந்து பகுதி 3ல் சொல்லியிருக்காங்க. இதை வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறது என்னென்னா மகாசாசனம், இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது பகுதி 3. ஸோ அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 12 to 35 இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 18 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வீடியோ லென்த்தியாக போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்து கண்டினியூ வீடியோவில் வந்து அப்புறம் 19லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து 11 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதையும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துருங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமது அடிப்படை உரிமைகள் அனைத்து நாட்டின் அரசியலமைப்போட எலாபரேட், ரொம்ப விரிவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுத்தோம் நமக்கு தெரியும், யூஎஸ்ஏலேருந்து எடுத்தோம். யூஎஸ்ஏவோட அந்த அரசியலமைப்போட நம்மளது வந்து விரிவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்திய மக்களுக்கு பாரபட்சம் என்ற நிலையிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது அடிப்படை உரிமைகள். ஓகே, தனி மனிதனின் கண்ணியத்தை பாதுகாக்கிறது. ஒரு தனி மனிதனோட கண்ணியத்தை வந்து அது டிக்னிட்டி அதை வந்து பாதுகாக்கிறது. அடிப்படை உரிமைகளை அரசியலமைப்பில் சேர்த்ததுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக. சட்டத்தின் ஆட்சியை வந்து சட்டத்தின் மூலமாக நம்ம உரிமைகளை வந்து கோரிக்க முடியும். அப்படிங்கும்போது சட்டத்து மேலே நமக்கு நம்பிக்கை வரும். ஸோ சட்டத்து மேலே நம்பிக்கை வந்தால் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ தான் அந்த ஆட்சி வந்து வலுவானதாக இருக்கும். ஸோ சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகளை வந்து சேர்த்துருக்காங்க. இப்பகுதி மகாசாசனம் அழைக்கப்படுது, முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து 7 அடிப்படை உரிமைகள் இருந்திருக்கு. என்னென்னு பார்க்கலாம். சமத்துவ உரிமை, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல், எப்படி வேணால் சொல்லலாம். அதை வந்து 14 to 18 ஆர்டிகல் சொல்லுது. அடுத்தது சுதந்திர உரிமை, நமக்கு எந்தெந்த விஷயத்தெல்லாம் நமக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 19 to 22 வரைக்கும் சொல்லுது. 3வது உரிமை வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ நம்மளை வந்து யாரும் அடிமைப்படுத்திடக்கூடாது, நம்மளுடைய உழைப்பையோ நம்மளுடைய செல்வங்களையோ சுரண்டிடக்கூடாது. அதுக்கான உரிமை வந்து ஆர்டிகல் 23, 24 சொல்லுது. சமய சுதந்திர உரிமை, சமயம் சார்ந்த சுதந்திரங்கள்லாம் என்னென்னங்கிறத வந்து ஆர்டிகல் 25 to 28 சொல்லுது. அடுத்தது கலாச்சார கல்விசார் உரிமை. கலாச்சார கல்விசார் உரிமையை பற்றி ஆர்டிகல் 29, 30 சொல்லுது. அடுத்தது சொத்துரிமை. சொத்துரிமை வந்து ஆர்டிகல் 31 சொல்லப்பட்டிருக்கு. பட் இது வந்து 44வது சட்ட திருத்தத்தின் மூலமாக சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி சட்ட உரிமையாக வந்து பகுதி 12 300Aங்கிற ஆர்டிக்கலில் வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ இந்த இயர் வந்து இதில் நான் மென்ஷன் பண்ணல, நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். 1978 தான் இந்த 44th அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இது வந்து இப்போ 7 அடிப்படை உரிமைகள் வந்து ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த சொத்துரிமை வந்து அவங்க அடிப்படை உரிமையிலேருந்து சட்ட உரிமையாக மாற்றினதுனால, அந்த சரத்து நீக்கப்பட்டதுனால இப்போ வந்து 6 உரிமைகள் மட்டும்தான் இருக்குது அடிப்படை உரிமைகளில். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 12. ஆர்டிகல் 12 என்ன சொல்லுது? அரசு என்பதை வந்து டிஃபைன் பண்ணுது, வரையறுக்குது. ஸோ அரசு அப்படிங்கிறது வந்து அடிப்படை உரிமைகளுக்காக அதை வரையறுக்குது. அக்கார்டிங் டு த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லுது. அதை பாருங்கள், இந்திய பாராளுமன்றம் மற்றும் அரசாங்கம். அடுத்தது மாநில அரசு மற்றும் மாநில அரசு மற்றும் மாநில சட்டமன்றங்கள். அடுத்தது நகராட்சி, பஞ்சாயத்து, மாவட்ட மேம்பாட்டு அறக்கட்டளை. இந்த பாராளுமன்ற அரசாங்கத்துக்குள்ளேயே மத்திய அரசு எல்லாமே வந்துடும். அடுத்து இந்திய கட்டுப்பாட்டில் இருக்கும் அனைத்து நிர்வாகங்கள், அதாவது நிறைய ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும் இல்லையா, NGOs, LIC, இந்த மாதிரி இந்தியாவுடைய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அனைத்து நிர்வாகங்கள் எல்லாமே வந்து இந்த அரசு அப்படிங்கிற வேர்டுக்குள்ளே வந்து அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிகல் 12ல். அடுத்தது அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லி சரத்து 13 சொல்லுது, ஆர்டிகல் 13. இதில் பாருங்கள், அடிப்படை உரிமைகளை பாதிக்கும்படியான எந்த சட்டமும் செல்லாது என்பதற்கான முடிவினை நம்ம வந்து இந்த ஆர்டிகல் 32 வந்து என்னது, சுப்ரீம் கோர்ட் மூலமாக தீர்வு காணலாம். ஆர்டிகல் 226 வந்து ஹை கோர்ட் மூலமாக நாம் வந்து நீதி பேராணை அதாவது தீர்வு காண முடியும், சட்டத்தின் வழியாக தீர்வு காண முடியும். அதனால் இந்த 2 ஆர்டிக்கல் மூலமாகவும் ஒரு சட்டத்தை வந்து இது அடிப்படை உரிமைகளை பாதிக்கக்கூடிய சட்டம் அப்படின்னு கருதி, இது மூலமாக நாம் வந்து நீதிமன்றத்தை நாடி அதுக்கான ரெமிடிஸை நம்ம பெற முடியும். அந்த அடிப்படை உரிமையை பாதிக்கக்கூடிய சட்டத்தை வந்து செல்லாது என அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சட்டம், எந்த சட்டமும் சொல்கிறாங்களே, இந்த சட்டம்ங்கிற வேர்டு வந்து எதை டிஃபைன் பண்ணுதுன்னு கீழே கொடுக்குறாங்க. இந்த ஆர்டிகல் 13 படி சட்டம் என்பது என்னென்னா, பாராளுமன்ற அல்லது மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்படும் ஒரு விதி, ஒரு மசோதா வந்து சட்டமாகுது இல்லையா, அந்த மாதிரி அந்த சட்டம். அடுத்தது அவசர சட்டம், குடியரசுத் தலைவர் ஆளுநரால் பிறப்பிக்கப்படும் அவசர சட்டங்கள்.
ஆர்டினன்ஸு அது போன்ற சட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெகுலேஷன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸு சில சட்டங்களெல்லாம் வந்து ஒழுங்குமுறைப்படுத்துவாங்க. அப்புறம் அதோடைய துணை சட்டங்கள் இருக்கும். இப்போ எப்படி லோக்கல் லாஸ்லாம் இருக்குது அது மாதிரி. அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ், அறிவிப்பு, அப்புறம் சட்டம், அந்த மாதிரி ஏதாவது இந்த 3 விஷயங்களிலுமே அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது. இந்த சட்டம் எதுக்கு விரையிருக்காங்கன்னா, சட்டம் இந்த மாதிரி இயற்றப்படும் சட்டங்கள் எல்லாமே எதுவுமே அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் டிஃபைன் பண்ணுறாங்க. சட்டப்பூர்வம் இல்லாத சட்டமூலங்கள். இது என்ன சட்டப்பூர்வம் இல்லாத சட்டமூலங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, சட்டமாக அது கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்படாத சட்டமாக இருக்கும். அது வந்து நடைமுறையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லையும் அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது. அதுக்கும் நாம் வந்து ரெமெடிஸ் காண முடியும்னு சொல்கிறாங்க. இதில் கீழே ஒரு நோட் பாருங்கள். அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஒரு சட்டம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அரசியலமைப்பு திருத்த சட்டங்கிறது ஒரு சட்டம் அல்ல. இருப்பினும் அதாவது வந்து அரசியலமைப்பு திருத்தத்தை வச்சு நாம் வந்து நிறையா ரெகுலேஷன்ஸ்லாம் மேட் பண்ணலாம். இருப்பினும் கேசவானந்த பாரதி வழக்கு 1973 உச்சநீதிமன்றத்தில் வந்து அரசியலமைப்பு திருத்தமே ஆயினும் அது அரசியலமைப்பு திருத்தமாகவே இருக்கட்டும், இருந்தாலும் அடிப்படை உரிமைகளோட அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் சட்டத்தை வந்து திருத்தணும். அப்படி அடிப்படை உரிமைகள் உடைய அடிப்படை கட்டமைப்பை வந்து அது மாற்றுச்சு அப்படின்னா அந்த திருத்தமே வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேசவானந்த பாரதி வழக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆர்டிகல் 14 நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுவோம். இது பிரிட்டிஷ் என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நம்ம என்ன சொல்கிறோமோ அதே தான் சொல்லுது. யூஎஸ்ஏ என்ன சொல்லுது பாருங்கள், அனைவருக்கும் சமமான சட்ட பாதுகாப்பு. ரெண்டுமே ஒன்று தான். பட் இதை வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிறத பிரிட்டிஷ் வந்து ஈக்குவல் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருது. யூஎஸ்ஏயில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒத்த சூழ்நிலையில் ஒரே மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் வந்து லாஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். சூழ்நிலை வந்து ஒரு பகுதியில் ஒரு சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கலாம், இன்னொரு பகுதியில் சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கலாம். அதை பொறுத்து லாஸ் மாறலாம் அப்படிங்கிற உட்கருத்து தான் அந்த யூஎஸ்ஏ சொல்லுது. ஒத்த சூழ்நிலை அப்படிங்கிற வேர்டை வந்து இதை வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ அது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் வந்து விதிவிலக்கும் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு குற்ற வழக்கிலேருந்து விலக்கு கொடுக்குறாங்க. அவங்க மேலே குற்ற வழக்கு எதுவும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் சட்டத்தின் முன் சமம், அனைவரும் சமம்ங்கிற வேர்டு வந்து அவங்களுக்கு பொருந்தாது. அடுத்தது செய்தித்தாள் சுதந்திரம். அதாவது பாராளுமன்றத்தில் இரு அவைகளின் செய்திகளை வந்து வெளிப்படுத்துவதன் மூலம் அந்த செய்தித்தாள் அந்த நிறுவனத்தின் மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 361A சொல்லியிருக்கு. அதை நம்ம பின்னாடி வர வீடியோஸில் எல்லா ஆர்டிகளும் நம்ம பார்ப்போம், அதை பார்க்கலாம். ஸோ அது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, செய்தித்தாள் சுதந்திரம். அடுத்தது நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்குறுதிக்கு எதிரான நடவடிக்கை விலக்கு. அதாவது ஆர்டிகல் 105 என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அவங்க வந்து வாக்குறுதி கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்பீச்சில் ஏற்கனவே சொன்னதை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ அதை வந்து சொல்லுது. அடுத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர் வாக்குறுதி, அந்த மாதிரி எலெக்ஷன் வாக்குறுதியெலாம் கொடுக்குறாங்கல்ல, அதையெல்லாம் வந்து நம்ம நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கேஸோ வழக்கோ தொடர முடியாது. ஜஸ்ட்டு அவ்வளோதான். அதுதான் அந்த ஆர்டிகல் சொல்லுது. அதனால் அவங்களுக்கு விலக்கு அளிக்கிறாங்க அதிலிருந்து. அடுத்து ஆர்டிகல் 31C என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 14 ஒரு விலக்கு அளிக்குது. என்ன அப்படின்னா, 39B 39C விதிகளின் லட்சியங்களை அரசு நிறைவேற்றுவதற்காக இயற்றப்படும் சட்டங்கள் வந்து ஆர்டிகல் 14 மீறுவதாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிற பாயிண்ட்டை வந்து மீறினாலும் அது வந்து 39B 39C விதிகளின் லட்சியங்களை நிறைவேற்றுறதுக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அந்த சட்டமாக இயற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 39B 39C என்ன சொல்லுது, 39B வந்து காமன் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு பொது பண்டகத்தை, அது பொருள் சாப்பாடாக இருக்கலாம், அதாவது அரிசியாக இருக்கலாம், இல்லை பணமாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து அனைவருக்கும் சமமாக விநியோகிக்கப்படுகிறது என்பதை உறுதி செய்யுது அந்த சட்டம். ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காக சில பேருக்கு நிறையா கிடைக்காமல் இருக்கலாம், சில பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும். சில இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா ட்ரைபல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயோ இருப்பாங்க, பழங்குடியினர், அவங்களுக்குலாம் வந்து சில வசதிகள் போய் சேராது. அந்த மாதிரி டைம்லலாம் அந்த கூட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகைகளுக்கு சட்டங்கள் வந்து தனித்தன்மையான சட்டங்கள் இயற்றப்படும். ஸோ அந்த மாதிரி சட்டங்கள் இயற்றும் போது இந்த 14 விதியை மீறுவதாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. 39C வந்து என்னென்னா, நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றுவதற்காக ரொம்ப பொருளாதாரத்துலேயுமோ செறிவு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேர்டு. அதாவது ரொம்ப ஹை இன்டென்சிவாக வந்து மெஷினரிஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து போகாமல் தடுக்குது. அதனால் எந்த பாதிப்பும் மக்களுக்கு ஏற்படாமல் தடுக்குது. ஸோ அதுதான் இந்த 2 விதிகளும். அது இன்னும் டெப்த்தாக போகணுன்னா அந்த ஆர்டிக்கல் வரும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். அடுத்து வெளிநாட்டு அரசர், வெளிநாட்டு தூதர், வெளிநாட்டு அரசியல் அமைச்சர், இவங்க யாருக்குமே வந்து நம்மளுடைய அந்த 14 விதிங்கிறது பொருந்தாது. அவங்களுக்கு அதுலேருந்து விலக்களிக்கப்படுகிறது. அவங்க மேலே எந்த குற்ற வழக்குகளும் நம்ம எடுக்க முடியாது, குற்ற வழக்கு நடவடிக்கைகள் எடுக்க முடியாது.
அடுத்த ஐநா சபையுடைய பிரதிநிதிகளுக்கு வந்து அதே தான், அவங்க மேலேயும் எந்த குற்ற வழக்கு நடவடிக்கைகளும் எடுக்க முடியாது. ஸோ சட்டத்தின் முன் அவங்க வந்து அந்த சமம்ங்கிற கோர்ட்டுக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஆர்டிகல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆர்டிகல் 14 வந்து. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரும் கண்டினியூஸான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன்.